அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுமே ரிஷபராசியில் செஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் முதல் தேதியிலேயே மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் மேஷ ராசியிலேயே இருக்கிறாரு. அதே போல சனி பகவான் கும்பராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறாங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் மிதுனத்துக்கு போறாரு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து அவருடைய வக்கர பயிற்சியை மேற்கொள்ளுறாரு. சனி ராகு மீனத்திலேயே, கேது கன்னியிலேயே இருக்குது. இந்த மாதங்களோட கிரக பயிற்சியின் காரணமா மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குரு மற்றும் புதன், சுக்கிரன் ஆகியோரும் அவரோட சேர்ந்தே இருக்கிறாங்க. சூரிய பகவானோட அருளால உத்தியோகத்துல நல்ல பதவி உயர்வுலாம் கிடைக்க போகுது. நீங்க செய்யக்கூடிய பணி மேலதிகாரிகளால பாராட்டுக்குரியதா இருக்க போகுது. அதனால உங்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு அப்படிங்கிறது உண்டு. இனிமேல் வியாபாரத்திலெல்லாம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தும் போது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்க போகுது. இருந்தாலும் கூட்டுத்தொழில் செய்தீங்க அப்படின்னா சக கூட்டாளிகளிடமிருந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவர்களோடு கலந்து ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுக்க முயற்சி செய்யுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட சக கூட்டாளிகள் அப்படின்னு இருந்துச்சு தொழிலன்னா சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஒரு தொழில்னா அதை கண்ணும் கருத்துமா செய்யணும். ஒரு தொழில காலை வச்சுட்டு அடுத்த தொழிலுக்கு போலாமா இல்ல அடுத்தது செய்யலாமா அப்படின்னு அங்கும் இங்கும் மனதை அலப்பாய விடக்கூடாது. எதுவா இருந்தாலும் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செய்கின்ற தொழில கண்ணும் கருத்துமா செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த தொழில் மிக மிக வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அறிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு முடிவெடுங்க. உணர்ச்சி வசப்படுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே. அப்பதான் மன உளைச்சலிருந்து நீங்க விடுபட முடியும். போதை பழக்கத்திலிருந்தெல்லாம் விலகி இருக்கிறது நல்லது. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்வதால குடும்பத்தோட பொறுப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களை சார்ந்தே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையும் சார்ந்திருக்கும். உங்க வாழ்க்கை துணை நன்றா நடந்துக்கிட்டேங்க அப்படின்னா குடும்பம் பிடித்தல அமைதி அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தோட வளர்ச்சிக்காக அதிக பாடுபடுவீங்க. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் குழந்தை பிறப்பு பற்றிய செய்தி கிடைக்கிறதுக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. அதனால சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டு. ஒரு சில காலகட்டத்துல காதலியோடு கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். குடும்பத்தோடு சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. அதனால செலவு அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடை நீக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்கணும். திருமணமானவர்கள்லாம் 7ஆம் வீட்டில் வியாழன், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறதால வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்கள் மீது அன்பாக இருப்பாங்க. உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய பங்குதாரர் அப்படிங்கிறவர் உங்களை மதிப்பாங்க. தொழிலில் ஒவ்வொரு பொறுப்பையும் சுமக்கிறதுக்கு தயாராகவே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையில் நீங்கள் சிறந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் புரிந்துகிட்டு நடந்து கொள்ளுவாங்க. 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறதாலே முதல் வீடு, 3ஆம் வீடு, 11ஆம் வீட்டை பார்க்கறதால வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய தினசரி வருமானம் சிறப்பாகவே இருக்கு. பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் ஜீரண சக்தியின்மை, நோய் எதிர்ப்பு சக்தியின்மை இதெல்லாம் ஏற்படலாம். பருவ காலத்தில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். மிதுன ராசிக்கு சுக்கிரன் இந்த மாதத்தின் முதல் பகுதியிலேயே வராரு. அதனால் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை அடைய போகும்.
பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கிறதால வருமானமும் உங்களுக்கு போதிய அளவு இருக்கும். இந்த மாதத்தில் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். இருந்தாலும் தற்காலிக தாமதங்களை சந்திப்பீங்க. ஒரு சில காலகட்டத்தில் தடை தாமதங்கள்லாம் வரும். உங்களுடைய இலக்குகளை அடையும் வர விடாமுயற்சியோடு செயல்படுவது தான் நல்லது. உங்களுடைய கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு திறனை பார்த்து மற்றவர்கள் எல்லாமே வியக்கக்கூடிய அளவு இருக்கும். உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பெருகும். வீடு, நிலம், வாகனம், சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தெல்லாம் முதலீடு செய்வீங்க. உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதால பழைய கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சி முடிப்பீங்க. சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தவங்களாம் இனிமேல் சொந்த ஊர் போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. வழக்கு பிரச்சனை இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே இனிமேல் அது படிப்படியாக குறைய தொடங்கும். முறையான தூக்கம் மற்றும் தேவையான ஓய்வை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது மனதை செலுத்தினீங்கன்னா மனது அலைப்பாயாமல் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாத காதல் உறவுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய துணை உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களோட அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புலாம் கிடைக்கும். உங்களுடைய காதல் திருமணத்துக்கு பெற்றோர்லாம் பச்சை கொடி காட்ட போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். தவறான துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகணும். அதனால உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். இந்த வருமானம், இந்த மாதத்துல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேமிப்பிக்கக்கூடிய அளவு இருக்கும். அதனால சிக்கனமா செலவு செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பிறருக்காக பணத்தை செலவு செய்யும் வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. அதன் மூலம் உங்களுக்கு சமுதாயத்தில் பெயரும் புகழும் கிடைக்கும். அப்படின்னாலும் பணம் அப்படிங்கிறது நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க. உத்தியோகத்தின் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்வீங்க. புதிய பணிகள்லாம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதம் மூதாதையர் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். தாயிடமிருந்தும் ஒரு தொகை அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும். திடீர் வருமானமும் இந்த மாதத்தில் வரும். உங்களுக்கு சிவபெருமானை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. உத்தியோக முன்னேற்றத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களை இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொள்ள போறீங்க. ஆராய்ச்சி துறையில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு இது ஒரு சாதகமான மாதம். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செஞ்சு அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். இந்த காலத்துல கடின உழைப்பு மற்றும் தொழில் முன்னேற்றத்துக்காக அதிக நேரத்தை செலவிடுவதால உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்க நேரத்தை செலவிட முடியாத சூழல் அப்படிங்கிறது வரும். அதனாலேயே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுத்துக்கிறதும் சரியான நேரத்திற்கு உணவு உண்பதையும் வழக்கமாக்கிக்கணும். மாணவர்கள்லாம் தங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஏற்ற மாதம் இந்த ஜூன் மாதம். உங்களுடைய அறிவு மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு குழுவா சேர்ந்து நீங்க படிக்கலாம். புதிய புத்தகங்கள் படிக்கும் வழக்கம் உங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடியதா இருக்கும். நூலகம் சென்று புதிய விஷயங்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்குங்க. அது அரசு தேர்வுக்கு உதவியா இருக்கும். சங்கடகரசத்தின் நாட்கள்ல விநாயக பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்.